திமுக மற்றும் அதிமுக அணிகளிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதனால் எந்த அணிக்கு எத்தனை இடங்கள் என்பதை தற்போதைய கணிப்பு மட்டும் வைத்து துல்லியமாக கணித்து சொல்ல இயலாது. கருத்து கணிப்புகள் பற்றிய கருத்து கணிப்புகள் வாக்காளர்களின் தெளிவாக முடிவெடுக்க 40.3 மக்களின் மனநிலை அறிந்து கொள்ளவும் உதவுகிறது என்று 37.2 பெரும்பாலோர் கருத்து தெரிவித்துள்ளனர். நடுநிலையான கணிப்பு மட்டுமே வரவேற்கத்தக்கது 12.9. மக்களை குழப்புவதற்காக கணிப்புகள் உள்ளன 5.5 ஆகியவை குறிப்பிட்டுள்ள பதில்கள். கணிப்புகளை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என்போர் வெறும் 1 மட்டுமே. கருத்து கணிப்புல நம்ம மக்கள்கிட்ட முன்வைத்த கேள்வி ஒரு கேள்வி, இன்றைய சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு ஓட்டு போடுறதுனாக்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தான் வாக்கு. அதாவது அது மக்கள் எடுத்திருக்கக்கூடிய மனதளவில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம், அது வாக்கு, அது யூகம் கிடையாது. அடுத்து இன்னொரு கேள்வி, இப்ப இருக்க சூழ்நிலையில எந்த கட்சி அல்லது எந்த அணி ஆட்சிக்கு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் யூகமா தான் இருக்க முடியும். ஒரு அணிக்கு ஆதரவாக வாக்களித்தா சொல்றாரு, ஊகம் வரும்போது மாற்றி சொல்றாரு, அர்த்தம் எடுத்துக்கலாமா? ஆமா, அது மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட். அதான் நான் கம்ப்யூட்டர் இது எடுத்துட்டு வந்தேன். எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதா சொல்றவங்க எத்தனை பேரு இந்த ஊக்கத்துல மாறி இருக்கிறாங்க அப்படின்றதை நமக்கு கரெக்டாவே சொல்லிடுவோம். சொல்லலாமே சார். உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம். வெற்றி பெறணும்னு நினைக்கிறது வேற சார். வெற்றி பெறுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதாக பரவலான பேச்சு இருக்கிறது அப்படின்றது வேற. ஆமா, அதுதான் வாக்கு. அது டெசிஷன். எது பெருசு எது சிறுசுன்ற கேள்வி இல்ல. அதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கூட இல்ல. அதாவது இந்த டிஸ்கிரிபன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு, வேறுபாடு ஒரு முக்கியமான போக்கை சுட்டி காட்டுது. மக்களுடைய மனநிலையை பொறுத்த மட்டும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன், புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் போது எந்தெந்த சாதியினர், எந்தெந்த தொழில், எந்த வர்க்கத்தினர், எந்த மரத்தினர், இவங்க கிட்டே தான் டேட்டா எடுக்கிறீங்க. எந்த லட்சியத்தின் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுவது. இட் இஸ் ஆல்சோ a scientific method which is not normally adopted by any data collectors. Number 1. Number 2, 35% வந்து யார் ஓட்டு போடாதவர்கள் ஒவ்வொரு சாதாரண தேர்தலையும் இருக்காங்க. அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. மூன்றாவது கேள்வி, அரசு ஊழியர்களுக்கு அதிமுக சார்பில் 28%, திமுக சார்பில் 62% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டா அரசாங்கம் என்ன பண்ணும், நாளைக்கு அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இலவச வீடு, இலவச கார் அப்படின்னு அறிவிக்கக்கூடும். விச் வில் லீட் டு, இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவு, ஒரு விதமான இண்டிகேட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி புள்ளி விவரங்கள். இன்னொரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட அணிக்கு அதிகமான பிராமணர்கள் ஆதரவு இருப்பதாகவும் அதிமுக அணிக்கு 26% இருக்கிறதாகவும் இருக்கு. இது ஒரு முரண்பாடாக தோன்றுகிறது பொதுவான கொள்கை அடிப்படையில் பார்க்க. இந்த 3 கேள்வி இல்ல, நீங்க கேட்ட 3 கேள்வி என்பதை விட 3 அப்சர்வேஷன்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அப்சர்வேஷன்ஸை நான் மதிக்கிறேன். வாக்கு ஊகம் அதுல இன்னாருக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கமிட்டட் ஓட்டர்ஸ். அவங்க சாதாரணமாக நாங்கள் வந்து ஓரளவு நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா கூட சொன்னாங்க, நீங்கள்லாம் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து நான் ஒரு 10 தேர்தல் பார்த்துருக்கேன். இதில் வந்து முன்னாடி 67 போய் மக்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, எந்த கேண்டிடேட் போட போறீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி ஆகிடுச்சு, கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக அதை வாங்க முடியல பதில். அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, அதுக்கு தான் நாங்களும் போடுவோம் போ அப்படின்றாங்க. அப்போ ஆனால் அதையும் மீறி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கமிட்டட் ஓட்டர்ஸு அவங்க போய் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஊகத்தில் வந்து இன்னொரு ஆட்சி வரும்னு நினைக்கிறது பாருங்க. அது எப்படி சாத்தியம்னே புரியல, புரியாத புதிராக இருக்குது.
இதுல புரியாத புதிய ஒண்ணுமே இல்லையே சார். அது எப்படி, அதாவது அதான் நான் சொல்றேன், என்ன மாதிரியான பேச்சு மக்கள் மத்தியில உலா வருது, அல்லது சில சமயங்கள்ல திட்டமிட்டே கூட பரப்பப்படலாம். அது என்ன மாதிரியா இருக்கு அதை பத்தி நம்ம கேட்கல, அதை பத்தி நம்ம மக்கள்கிட்ட கேட்கல. இது திட்டமிட்டு பரப்பப்பட்டதா இல்ல ஸ்பான்டேனியஸா வந்ததான்னு. ஆனா நம்ம அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னாக்க, இன்றைய சூழ்நிலையில கணிப்பு நடந்த அந்த காலகட்டத்துல மக்கள் மத்தியில பரவலாக இருந்த பேச்சு, அந்த பேச்சுடைய அடிப்படையில தான் என்னங்க இந்த கட்சி ஜெயிக்கும்னாக்க இந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண இயல்பாக நடக்கக்கூடியதுதான். இதுல புரியாமல் இருப்பதற்கோ மறைந்து இருப்பதற்கோ இல்ல இப்ப அதுல இல்லை. பொதுவா நான் கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, அல்ல ஏதோ ஒரு கட்சி ஆதரவாளர் இருந்தாலும் சரி, தான் எந்த அணிக்கு வாக்களிக்கிறாரோ அதுதான் வெற்றி பெறும். அதுதான் இல்ல கேள்வி குழப்பறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதே மாதிரி இந்த அவங்க என்ன கெஸ் பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்றதுதான் கேள்வி. அது மாதிரி சில கேள்விகள் இதுலயே இருக்கு, யூகம் இருக்கு. அடுத்து இதுல நம்ம கவனிக்க வேண்டியது திமுகவினருக்கு தன்னம்பிக்கை குறைவு இருக்குதுன்னு ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த அதாவது இந்த இது யூகம் இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாருமே அதிமுகவை சேர்ந்தவர்களோ அதிமுகவில் ஓட்டு போடுபவர்களோ அல்லது திமுகவிற்கு ஓட்டு போடுபவர்களோ அல்ல. இதுல ரெண்டு மட்டும் நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம். இதுல மற்றவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, மொத்தம் 100% இல்ல. இதுல டோட்டல் பாருங்க 86.8 அவ்வளவுதான். மீதி இருக்கிறவங்க வாக்கு யூகத்துக்கு வித்தியாசம் இருக்குன்றீங்க. நீங்க அது வந்து தொங்கு சக்கரம் வாங்குமா சார்? அதுக்கு நீங்க 6வது பக்கத்துல இருக்கிற முதல் பாராவை நீங்க படிச்சீங்கன்னா பதில் எல்லா விதமான எல்லா முக்கியமான அந்த காரணிகள் எல்லாத்தையுமே நம்ம அங்க தொகுத்து சொல்லி இருக்கோம். இந்த தேமுதிக நடிகர் விஜயகாந்த் கட்சியை பத்தி நீங்க ஒரு சதவீதம் மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாரா மாட்டாரா, எத்தனை இடத்துல ஜெயிப்பாருன்றத பத்தி நீங்க சொல்ல வரலீங்க. அப்படி எடுத்திருக்கீங்களா? ஏன் சொல்லாம விட்டீங்க? சொல்லாம விடல, அது குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கான சூழ்நிலையா இதை நான் கருதல, அதனால நான் அதை சொல்லல. ஆனா முக்கியமான தொகுதிகள்ல அந்த விருத்தாச்சலம் வந்திருக்கு. விருத்தாச்சலத்துல என்ன நிலைமை அப்படின்றத சொல்லி இருக்கிறோம், ஒரு இடம் சொல்லி இருக்கிறோம். தொகுதி வாரியாக நாங்க என்னுடைய அணுகுமுறையிலே சொல்லியிருக்கிறோம் 122 தொகுதிகள், அதாவது 118 தொகுதி பிளஸ் இந்த 4 தொகுதிகள், அது சேர்த்து 122 தொகுதிகள் பார்த்துருக்கோம். இதை இப்படி பார்த்ததுல 122 மொத்தமா பார்க்கும்போது ஒரு 5 தொகுதிகள்ல தேமுதிக ஜெயிப்பதற்கோ அல்லது 2வது இடத்தை பெறுவதற்கோ வாய்ப்பு இருப்பதா நான் பார்க்கிறோம். நவம்பர் 2004ல இருந்து ஒவ்வொரு சர்வே எடுத்துருக்கீங்க. அதுல பார்த்தா தொடர்ந்து வந்து அதிமுக அணி வந்து முன்னேறிட்டே இருக்க மாதிரி தான். அதிமுக அணி இல்ல, அதிமுக. இது மேலும் கூடுதல் ஆகுமா அதிமுக தனிப்பட்ட கட்சியினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது? ஏன்னா இந்த போக்க பார்க்கும் பொழுது கன்சிஸ்டன்டா அதிமுகவுடைய வளர்ச்சி, அதாவது அதான் சீராக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், தனிப்பட்ட கட்சி அப்படின்ற அளவுல போயிட்டு இருக்கு. அது முடங்குவதற்கோ திசை மாறுவதற்கோ சந்தர்ப்பம் இருப்பதாக எனக்கு தெரியும். ராம்னர் வாக்குகள் சொன்னீங்க, அதை பற்றி கூடுதல் தகவல் தான் தர முடியும். ஏன்னா அது முரண்பாடாக இருக்குன்றது ஜெனரல் ஒப்பீனியன். அதுக்கு என்ன காரணம் இருக்குது, என்ன இது அதாவது நம்ம ஜாதி வித்தியாசம் பிராமணர்களுடைய வாக்கு திமுகவிற்கு அதிகமாக, திமுக அணிக்கு அதிகமாக இருக்கு. அதுல என்ன முரண்பாடாக பொதுவாக வந்து பிராமணர்கள் வாக்கு திமுகவுக்கு குறைவாக இருக்குன்றது ஒரு அபிப்பிராயம். இப்போ வந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கு மாறா திமுக அணிக்கு 50% ரொம்ப கணிசமான சதவீதம் அந்த வாக்குகள் கிடைச்சிருக்கிறதா அவங்க வந்து அது ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது மேலும் உங்களால் விளக்க முடியுமா? அதற்கான காரணங்கள் என்ன? அதாவது நம்ம எதிர்பார்த்துதான் மக்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பிராமணர்களுடைய அந்த சமுதாயத்தினருடைய வாக்கு
இந்த திமுக அணிக்கு அதிகமா ஆதரவு உள்ளதாக இருப்பதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். The DMK is a branded anti-Brahmin community. I don't know whether it is correct or wrong. It's a common Number 1. Number 2, AIDMK is a party led by a Brahmin person. That is what the contradictory is obvious. That there must be some reason, logical and in addition to this question, பாமக 1 year ஒரு கட்சின்னு சொல்லக்கூடிய அவங்க யாரும் பிராமணரை ஓட்டு போட போகிறதில்ல. காங்கிரஸுக்கு பிராமணருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் பெரிய அளவில் இருந்ததில்ல. ஓகே, இருந்தால் 2 திராவிட கட்சிகள் திமுக பாமகவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மீதி கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கு மட்டும்தான் பிராமணருடைய சப்போர்ட் இருக்கணும். அதில் கம்யூனிஸ்ட்டுக்கு பிராமணர் சப்போர்ட் இருக்க போகிறதில்ல. இதுதான் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி இருக்கும்போது பிராமணருடைய ஓட்டு மிக முரண்பாடாக இருக்குது. இது எந்த யாதரட்டை எடுத்தது சார்? இதில் என்ன காரணங்கள்? இது ஒரு நல்ல விவாதத்துல போயிட்டு இருக்கிறோம். நல்ல விஷயம்னா பிரஸ் மீட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தை பத்தி கருத்து கணிப்பு நீங்களா தான் இருக்கும். தேர்தல் ஆணையத்தை பத்தி கருத்து கணிப்பு நீங்களா தான் அது நாங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சார். அது மட்டும் இல்ல, அதே போல கருத்து கணிப்பை பற்றிய கருத்து கணிப்பு நடத்துறது பாத்தீங்களா, அதுவும் எங்களுடைய தேர்தல் வியூ போட்டிருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷன் சுவரட்டி பேனர்லாம் பேன் பண்ணிருக்கு. நீங்க எப்படி கருத்து கணிப்பு கேட்டிருக்கீங்க? சுவர் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் பேன் பண்ணியிருக்குதா இல்லையாங்கிறது தெரியுது, அது பிரச்சனை இல்லை. சுவர் எடுத்து இருக்குது அப்படின்றது தான் நிஜம். படிப்பறி உள்ள ஜனங்களும் நாளுக்கு நாள் உயர்த்திக்கிட்டே வராங்க. நீங்க எந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க? சார், தேர்தலை பொறுத்த நடுநிலையான செய்தியே கிடையாது சார். செய்திகளை நீங்க செய்தி நியூஸ் காஸ்டா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. விவாதம் இருக்கு, டாக்குமெண்டரிஸ் இருக்கு, சீரியல்ஸ் இருக்கு. ஒரு அதாவது வெளிப்படையாக ஒரு என்டர்டெயின்மெண்டாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்ல கூட நீங்க அரசியல் தொடர்பான செய்திகளை தர முடியும். அதனால மக்கள் தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க. விஜய் டிவில அந்த மாதிரி ப்ரோகிராமே எதுவுமே இல்ல சார். சீரியல்ஸ்ல வந்து அப்படி என்ன சார் காட்டிட்டாங்க சார்? உதாரணத்துக்கு சொல்றதை நீங்க உதாரணமா எடுங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப எல்லாமே உதாரணமா தான் எடுக்க முடியாது. நியூஸ் காஸ்ட், நான் இப்ப பேசுறது வேற, ரிப்போர்ட்ல இருக்கிறது நியூஸ் காஸ்ட்ன்றது மட்டும்தான் செய்தியை சொல்லுவதற்கான ஜான்ர இல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜாதி ஓட்டுகளை பற்றி சொன்னீங்க, ஜாதி ரீதியாக எப்படி ஆதரவு இருக்குது. ஜாதிகள் நம்ம நாட்டில் இருக்குங்கிறது எவ்வளோ உண்மையோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு ஜாதிகளை கடந்து ஓட்டு போடுறாங்கிறது தான் ஒரு உண்மை. உதாரணமாக கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாண்டிச்சேரியில் ராமதாஸ் ஒரு கேண்டிடேட்டு, அவர் வன்னியத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மீனவர். மீனவர்னாலும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டு மீனவர், இன்லாண்ட் ஃபிஷர்மேன். அவர் எதிர்த்து வன்னியர்கள் இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் அவர் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது ஜாதிகளை கடந்து போகிறது தான் ஒரு உண்மையாக யதார்த்தம் ஆகிட்டு இருக்கு. அதை கணக்கில் எடுத்துக்காமல் நீங்கள் இதை செய்வீங்களோன்னு எனக்கு ஒரு இதாக இருக்குது. நீங்கள் ஒரு போக்கு சுட்டி காட்டுறீங்க, நல்ல விஷயம். சரி, 44.5 கூட்டணிகள் என்ற அளவுக்கு அப்போ அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. 44.5 எந்தெந்த விதமான மற்ற ஃபேக்டர்ஸினுடைய கூட்டு செயல்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்குது. It is being influenced, controlled, directed by various so many other factors.